சரிங்க, போட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இதில் வீடியோ எடுத்தேன்னு வச்சுங்க சோழி மிஞ்சிடும். அதுவுமா என்னக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டா? இதில் போட்டு விட்டுருக்கா ஃபுல்லாக கடையை பிச்சு கொடுத்துருக்கா. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, மார்ச் 12. கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன எங்கடா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி பாரிஸ் தாங்க போகிறேன். இங்கே சரி இங்கே இருக்க வேணாம், பாரிஸுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். ஏன்னா போடுறதெல்லாம் 100 ரூபா 180 ரூபா வரைக்கும் போடுறாங்க. அது எனக்கு எடுக்க தோணல. சரி டைரெக்டாக நம்ம பாரிஸுக்கே போயிடலாம், டைம் தான் இருக்குதுல்ல அப்படின்ட்டு பாரிஸ் சைடே போகிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10:10க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10:29, 10:30ன்னு வச்சுப்போம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். எனக்கு அந்தமாரி ஆர்டர் போடல. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக பாரிஸுக்கே போயிடலாம் நேற்று மாரி அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். நேற்று மாரினா நேற்று விலாகு நான் எப்போ போடுவேன்னு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இப்போ எடுத்துட்டோம் 238 ரூபா ஆர்டர் போடுறாங்க பார்த்தீங்களா. கரெக்டாக ரேப்பிடோவில் ஆர்டர் எடுத்தோடனே போர்ட்டலில் ஆர்டர் போடுறாங்க 51க்கு 238 ரூபா. நான் நல்ல வேலை அதை எடுக்கல. நீலாங்கரைக்கு இது போட்டாங்க ரேப்பிடோவில், அந்த ஆர்டரை தான் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. ஏன்னா சேம் டைரக்ஷன் சின்னது தானா, சேம் டைரக்ஷனில் என்ன ஆர்டர் போடுவாங்க ரேப்பிடோவில் போர்ட்டலில், அதே எடுத்துக்கலாம். அதுதான் பண்ணோம். டைம் நீங்கள் ஆயிடுச்சுங்க ரொம்ப. 10:48க்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டரே எடுக்கிறேன். இந்த பிக்கப் எடுக்கிறது 10:53 ஆகும். நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் கொஞ்சம் லேட்டாக எடுத்ததே கொஞ்சம் கடுப்பாகுது. போகிற வரல கரெக்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பனையூர் திருப்பம் இதில் இந்த லொக்கேஷனே போட்டால் கூட நல்லாயிருக்கும். அடையாறு போட்டாலும் கொடுக்கலாம். அறியாமல் மொரட்டாலாக போயின்னுக்கிறான். ஆனால் அது லொக்கேஷன் வந்துட்டோன்னா கரெக்டாக பெஸ்ட் ஹோம் கேலரின்ட்டு இருக்குது. அது ஆப்போசிட்டில் இருக்கிறேன், லெஃப்டில் இருக்கு. பேமெண்ட் யார்தல்ல ட்ராப் நம்பர் கொடுத்துருத்தல அப்படியே. ஏன்னா அங்கே போய்ட்டு ஃபோன் பண்ணால் அது இதுவாக வராது தலை. 98 ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டோங்க. டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரு 10:55க்கு எடுக்கிறோம். 226 ரூபான்னு போட்டுருந்துச்சு. பெட்ரோல் கண்டிப்பாக போட்டாகணுங்க நண்பர்களே. பெட்ரோல் போடலான்னு பார்க்குறேன். இந்த இங்கேயே 3 பெட்ரோல் பங்க் இருக்குது. 3 பெட்ரோல் பங்க் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எதுலையாவது ஒன்றில் காலியாக இருக்குன்ற ஒரு எண்ணம். அதுக்கோசரம் தான் இங்கே டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பெட்ரோல் பங்குனால தான் இப்போது இந்த இடம் ஏற்கனவே ரெகுலராக டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் ஏறி இருப்பேன் லெஃப்ட்டில். ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 3 பெட்ரோல் பங்கு இருக்கும் இங்கே. பாரத்து பார்க்கலாம். கூட்டமாக தான் இருக்குது. பைக்கு கூட்டமாக தான் இருக்குது. அதில் போட்டுக்கலாம். இண்டியன் இருக்குது, ஹெச்பி இருக்குது. ஹெச்பி இந்த ஹெச்பி ஃபுல்லாக தாங்க இருக்குது. பெட்ரோல் பங்கே ஃபுல்லாக தான் இருக்குது. வாங்க போகிற வரல போடலாம். இருக்கும் எதுனா இருக்கும், காலியாக இருந்தால் இருக்கும். 3 பெட்ரோல் பங்க் இருந்துச்சே, சரி எதுலையாவது ஒன்றுலையாவது காலியாக இருக்குன்னு பார்த்தா
ஒன்றுமே காரியம் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு 20 பேர் 10 பேர்கிட்ட நிற்கிறாங்க. பெட்ரோல் பங்கு எல்லாம் பெட்ரோல் பங்கும் ஃபுல்லாக இருக்குதுங்க. க்யூவில் நிற்கிறாங்க தண்ணி கேனை வச்சுக்கின்னு. இந்த ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே பார்க்கலாமா கூட்டமாகுதான்ட்டு. இங்கேயும் ஃபுல்லாக இதாக தாங்குது, பிளாக்டாக தாங்குது. பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஐயா பாரத்தும் கூட்டமாக தான் இருக்குது. போய்ட்டு நின்னுன்னு வச்சுங்க சோழி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, ஐயோயோ வேலைக்கு ஆகாது. நான் எங்கே போய் பெட்ரோல் இல்லாமல் போய்ட்டு நிற்க போகிறேனோ. வெளியில் இது பண்ணுறாங்களே அவங்களா? இருங்க அப்படியே இருங்க. போட்ட ஓடிபி யாருக்கிட்ட வாங்கினா அண்ணா? இது கார்பெண்டர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க ஓனர். இல்லை அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் பேசுறீங்கண்ணா. 240 ரூபா போடுறாரு. 10 ரூபா 11 ரூபா எக்ஸ்ட்ரா. சரிங்க வந்துச்சு. பெட்ரோல் போட்டே ஆகணுங்க. இப்போது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் போட்டுக்கலாங்க. ஐயோ கியூவா பாருங்க. சரிங்க பெட்ரோல் போட்டுன்னு வரேங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, போட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே விட்டான்னு வச்சுங்க வண்டி போட முடியாது. சரிங்க போட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இதில் வீடியோ எடுத்தேன்னு வச்சுங்க சோடி மிஞ்சிடும். அடிக்காதீங்கம்மா, டக்கு டக்குன்னு வாங்க. பெட்ரோல் பங்க்ல இவ்வளவு கூட்டம் கூடுறதே தப்பு. முதல்ல டேய் இங்க வாடா. இது இந்த ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்துற கேனாச்சே. 3 வருஷமா வீட்ல சும்மா இருந்துச்சு, இப்போதே யூஸ் ஆகுது. அதுல எதுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு போய்க்கிருக்கு நீங்க? பெட்ரோல் தட்டுப்பாடு வருதுலன்னு அப்படின்னு சொன்னாங்களா உன்னைய? எல்லாரும் என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு எதுக்கு சொல்றாங்க? அத்தியாவசியத்துக்கு போட வந்து நடுவில் அடிக்க வைக்கிறாங்க. போங்கடா. படிச்சிருக்காங்க 2 லிட்டர் பாட்டில். இங்க வரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு அங்கேயே கழுவி வச்சுட்டு வரணும். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் திருக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்க கூடாது. பெட்ரோலா அங்க நானே வண்டிக்கு இவ்வளோ பெட்ரோல் போட்டது இல்லைங்க இது வரைக்கும் வாங்கி. ஐயோ புல்லில் போயிடுச்சு பச்சை கலரில். இங்கே பாருங்க 820 ரூபாய்க்கு போட்டாங்க பெட்ரோலு. இதுவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே கூட்டத்தில் நின்று பேசுறது தலைவலிங்க. எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க பெட்ரோல் போடுறதுக்கு. முடிஞ்சால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதே போட்டு வச்சுருங்க. எங்கேயாவது காலியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருந்தாலும். ஏன்னா பெட்ரோல் இது இல்லை, ரேட்டு ஏற போகிறது இல்லை இப்போ ஒரு மாதத்துக்கு. ஆனால் பெட்ரோல் இதுமாரி கூட்டமாக தான் இருக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் நார்மல் ஆகிடும்னு வச்சிங்களேன். இருந்தாலும் போட்டு வச்சுங்க. ஏன்னா எப்போ எப்படி மாறணும்னு தெரியாது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்ல, அவரை ஒழிச்சா சரியாயிடும். தலைவலியாகுது பாருங்கள். இனி வேறு எங்கள் அம்மா வர போத்துல கூட அது அவங்களும் சொல்லிட்டாங்க, அவங்க மயிலாப்பூருக்கு போகிறாங்க இது பண்ணுறதுக்கு. அதனால் ஃபுல்லில் இருக்குதுங்க. பாரிஸ் ஜார்ஜ் டவுன் போடுறாங்க. எடுக்கலாமா? எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். எடுத்துட்டேன். பாரிஸ் போனால் எதனா கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏங்க 2வது இடம் பிக்கப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெட்ரோல் அதிகமாக இருக்கும், வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் வண்டி வாங்கி 400 ரூபாய்க்கு ஹையஸ்ட்டாக பெட்ரோல் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது பெட்ரோல் போட்டோம்ல ஃபுல்லாக அந்த க்ரீன் ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் முடிஞ்சால் அந்த இதுவும் போடுறேன் பாருங்கள். ஏங்க இந்த ஆர்டருக்கு 18 ரூபாய் டிப்ஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சிமிலர் கொடுத்தாங்கன்னா இப்படியே போயிடுவேன். சரிங்க 1 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. இந்த ஆர்டருக்கு 18 ரூபா டிப்ஸுங்க. 172 ரூபா, 18னா 190 ரூபா.
இதில் கமிஷன் பிடிச்சிருவானுங்க வச்சுங்க. பார்க்கலாம், வேறு என்ன பெட்ரோல் பங்க் எடுக்க முடிச்சுன்னா போகிறேன். உங்களுக்கு பயமுறுத்தல, இது வந்து பெட்ரோல்லாம் அதே ரேட்டில் தான் இருக்குது. நேற்று இன்றைக்கி ஏறிடுன்ட்டு பயந்துக்கின்னு நேற்று கூட்டமாக போனாங்க. இன்றைக்கி இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. சும்மா பயம், மக்களை பயமுறுத்தி வச்சு இது பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நான் அப்போ நீ ஏன்டா அதிகமாக போட்டான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏன் போடுறேன்னா பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு இவங்க பயப்படுத்தினால இவ்வளோ அதிகமாக எப்படி சொல்கிறதுன்னா நார்மலாக போட முடில. போய் நின்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் எனக்கு தெரியும்ப்பா, ரெகுலராக பார்க்குறவங்க வெயிட் பண்ணுறதே பிடிக்காது. இதில் வேறு போயிட்டு 25 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணால் கடுப்பு தான் ஆகும். அதுக்கு தான் அதிகமாக போட்டுக்கிறது. இதுமாரி தான் மோஸ்ட்லி நிறைய பேர் போட்டிருப்பீங்க. சில பேர் அந்த தண்ணி கேனு அந்த கேன்லலாம் வாங்கின்னு போகிறதுலாம் அது வந்து ரொம்ப இது. ஏங்க 2வது ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. எத்தனை கிலோமீட்டர்னா 800 மீட்ரு கரெக்டாக. ஹைகோர்ட்டில் தான் கொடுக்கணும். உள்ளையா வெளியான்னு தெரில என்ன கதைன்ட்டு. கரெக்டாக பாரிஸ் வந்துட்டோம். முக்கியம் இது ஏதுன்னா பாரிஸ் வந்தால் என்ன ஒரு டபுள் ஆர்டர் எடுத்துன்னு போகலான்ற ஒரு எண்ணம். அது போட மாட்டுறாங்க. பெரிய ஆர்டர் போட்டுனாலும் போட மாட்டாங்க. ஒரு 300 ரூபா ஆர்டர் போட்டாலும் எடுத்துன்னு போயிடலாம். அதுமாதிரி போட மாட்டுறாங்களே. காலையிலேருந்து மேட்ச்சு 220 அவ்வளோதான் போட்டாங்க ஆர்டரு. அதுக்கு மேலே ஆர்டரே போடல. சரி, அதுதான் பார்க்கலாம். பாரிஸுக்கு வந்து எதுனா ஆர்டர் போட்டாங்கன்னா, ஏன்னா அங்கேயே பே பண்ணிட்டாங்க. இங்கே வருவேன் எங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியே நின்று வெயிட் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம காலையில் நின்று எடுக்கிற இடம் அந்த சிக்னல் தான். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட்டை தான் பிராட்வே ரோடு, அங்கே போயிடலாம். ஏன்னா மதியானத்துமேட்டு கொஞ்சம் நல்லா ஆர்டர் போடுவாங்க. லாங்கு போட்டான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். எங்கே ரேப்பிடோவில் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கமாக அது பக்கம் போட்டுக்கிறாங்க. 294 எவ்வளோ காட்டிருந்துச்சு. சரி, எடுத்துட்டேன். இதுக்கு மேட்ட வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ தான் ஒரு 400 ரூபா கிட்டே எடுத்துக்கிறோம். இது எடுத்துன்னு போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். முடிஞ்சால் போர்ட்டரில் எடுக்க முடிஞ்சால் கூட எடுத்துக்கிறேன் ஒரு ஆர்டரு. என்ன சந்தை நான் வரணும் உள்ள? பத்ரியான். அதுதான் கேட்குறேன். பத்ரியான் ஸ்ட்ரீட்டு ரைட்டா லெஃப்டா கடை? ஒயிட் கலர் ஹெல்மெட் போட்டுன்னு வரேன் பாருண்ணா. கிளாசிக் ஸ்டோர்ஸுன்ட்டு இருக்கு. கிளாஸ் இல்லை பைக்கு தான். ஆமாம், அங்கே தான் இருக்கிறேன். ஸ்டாண்டர்டு. ஓ அதுவா? கிஃப்ட் பாக்ஸு கிராக்ஸ்ன்ட்டு இருக்கு, அதுவா? ஸ்டாண்டர்டு. இதுக்குள்ள நான் போயிட்டு எங்கன்னா செத்துட்டேன்ல. பார்த்தல இதுக்குள்ள நான் பைக்கை வச்சு நிற்க முடியாது. பின்னாடி தள்ளுறாங்க, முன்னாடி இது பண்றாங்க. ராப்பிடோ நீங்க தானா? ஓடிபி சொல்லணும்னா எங்க? அதுவா? அது சைடில் மாட்டி விட்டுருதில்ல. ஓகே, முச்சு போட்டுரு. ஓடிபி சொல்லணா? 4367. சரி போட்டு. நான் பேமெண்ட் யாருண்ணா? நான் அப்படியே போயிடுறேன். ஆல்ரெடி முட்டை 2 பேர் மேலே. யூடர்ன் பண்ண நான் டர்ன் பண்ண முடியலையா?
அதான் அதான் அண்ணா இருண்ணா அம்மா இருமா தலை சார்ண்ணா அண்ணா வழி விட்னா கொஞ்சம் அதுக்கு தான் நிறுத்துறேன். நான் ஒன்றா போயிடுவேன் அப்படியே. ஐயோ இதுக்குள்ளே போயிட்டு வந்து செத்துட்டேங்க. போதுமா? இதுதாங்க பாரிஸோட இதுக்கு மேலே உங்களுக்கு டிராஃபிக் இதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டீங்கனால எல்லாமே உங்களால் முடியும். கோவத்தில் யாருன்னா பூ எடுத்துருவாங்களான்ட்டு ஒரு பயம்தான். தம்பி வழி விடு. போயிண்ணா. காலைல வச்சுக்கினேன். அதெல்லாம் வெளில வந்துட்டேன். நம்ம தான் அவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெரிய பார்சல் இல்லைங்க. எங்கள் ஆர்டரே போடுற மாதிரி தெரிலங்க. ஃபஸ்ட்டு கிண்டிக்கு போட்டாங்க, அப்பயே எடுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ வருத்தப்படுறேன். என்ன பண்ணுறது? டைம் தான் வேஸ்ட் ஆகுது, வெறுப்பு ஏறுது. டைம் பார்த்திங்கன்னா 1:42. இப்போ தான் 400ரூபா எடுத்துக்கிறோம். இந்த குத்தா ஒரு 300ரூபா வரும். 300ரூபா வந்துச்சுன்னா ஒரு 700ரூபா ஆகும். ஒரு 200ரூபா ஆர்டர் கிடச்சிச்சின்னா நல்லா இருந்திருக்காங்க. தோகுது ஓடிபி பேமெண்ட்டு ஓடிபியா? அவன் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா? இருங்க. அதேதான். ஆமாம் ஃபுல்லாக போட்டேன். ஆமாம் ஏங்க அந்த ஆர்டரை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் நின்ட்டான். 20 நிமிஷம் கிட்ட எந்த ஆர்டரும் போடல. ஒரு புண்ணியமாக இல்லை. நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு காலை வாரி விட்டுச்சு. அதுதான் இப்போ எங்கே போகிறதான் வேளச்சேரி சைடாக போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:14. அந்த லாஸ்ட் ஆர்டருக்கு அந்த அக்கா ஒரு 26 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. 320 ரூபா கொடுத்தாங்க. ஆர்டர் 294 ரூபா, 320 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. 320 ரூபா டிப்ஸ் இல்லை, சாரி குழம்பிடுச்சு. 320 ரூபா கொடுத்தாங்க. அதில் நம்ம 294 கழிச்சா மிச்சம் 26 ரூபா டிப்ஸ் இல்லை. அதுதான் சாரிங்க, குழம்பிடுச்சு கொஞ்ச நேரத்தில். சாப்பிட்டாச்சு. நான் எப்பயும் அங்கேயே சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படியே பார்த்தேன், எந்த ஆர்டரும் போகிற மாதிரி தெரில. சரி இந்த பக்கம் போயின்னுக்கிறேன். நண்பர்களே, கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்கு வரேன்ட்டு வந்தோம்ல, அதுக்கடுத்தது தரமணிலேருந்து வில்லிவாக்கத்துக்கு ஒரு 236 ரூபா ஆர்டர் போட்டாங்க. அது கேன்சல் பண்ணிட்டானுங்க. 2 பாருங்க, 3.3 கிலோமீட்டர். பரவாயில்லடா போயிட்டு எடுக்கலாம்டா சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு பார்த்தா அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சும்மா தான் போயின்னுக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 3:44 ஆகுது. இன்னும் எந்த ஆர்டரும் எடுக்கலை. சரி போயிட்டு இங்கே என்ன நிற்போம். ஏன்னா எனக்கு தான் அம்மா வரல. இதை பாருங்கள், 85 ரூபா ஆர்டருப்பா. 3 கிலோமீட்ரு, 3.4 கிலோமீட்டர் பிக்கப்பு. அதுதான் சரி போயிட்டு தரமணி பெருங்குடி அந்த சைடுக்கு உள்ளுக்குள்ளே போய்ட்டு நிற்போம். என்ன பெரிய ஆர்டர் போட்டாலும் எடுக்கலாம், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் போயின்னுக்கிறேன். வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி தான் வீட்டுக்கு தான் லேட்டாக தானே போகிறேன். எடிட் பண்ணால் விட்டுடலாம், பண்ணாமல் கூட விட்டுடலாம். இன்றைக்கி அங்கே நின்னோன்னுமே ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஒரு 34 கிலோமீட்ரு ஏதோ உரக்கடன்னு போட்டாங்க. உரக்கடனோடனே நான் எந்த உரக்கடன் முடிச்சு அந்த பக்கம் இருக்கிற உரக்கடம் அப்படி நான் நினச்சேன். பார்த்தா அது கிடையாது, இது வேறு.
எடுத்துட்டேன், கிளம்புறேன் கரெக்டா. எப்படியா கிளம்புறேன் கரெக்டா. ஓ சூப்பராகுதுங்க. மேலே வீடியோ எடுத்தேன், முடிஞ்சால் போட்டு காட்டுறேன். நல்லா இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த வரவோட போனால் எம்டி வச்சுருந்தா வரணும், தாம்பத்தில் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது அந்த உரகடமே இல்லை, இந்த அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற உரகடம். தாறுமாறில் சந்தோஷமாயிடுச்சு. சரி இது ஒரு 5-10க்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டு அங்கேருந்து எதனா ஒரு ஆர்டர் எடுக்கணும். அங்கே ஃப்ளைட்டு தேடுதா அப்படியே நிற்கிற மாரி இருக்குதுங்க ஃப்ளைட்டு. பெரிய ஃப்ளைட்டு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குதான்னு தெரில. இதுன்னா ஒரு 5-9 கொடுப்பேன்னு போட்டுக்குது, பார்க்கலாம். பெட்ரோல் பங்க்லாம் இப்போ வரைக்கும் சில பெட்ரோல் பங்க்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னை அவுட்டரில் இருக்கிற பெட்ரோல் பங்க்லாம் நான் கேள்விப்பட்டேன், மாதாவரம் சைடில் இருக்கிறலாம் பெட்ரோல் பங்க்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குதுன்னாரு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவுட்ரு தான், அதுதான் சொல்கிறேன். அவுட்ருலேயே சில இடங்க கூட்டமாக இருக்கும், சில இடங்க காலியாக இருக்கும். அது ஒரு இடம் அப்படி இருக்கும். இப்போ இது கீழே 2 பெட்ரோல் பங்க் இருக்குது இப்படி போகிற வழியிலையே. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா. கார் அதிகமாக நிற்குதுங்க. நான் என்ன நினச்சேன், ஒரு இது இடத்துல நின்றுருந்தேன் கரெக்டாக வேளச்சேரி மேடவாக்கம் பிரிட்ஜாண்ட சிக்னலில் வண்டிங்க நிற்குது போல் அப்படின்னு நினச்சி, சரி சிக்னல் போடுவாங்க வெயிட் பண்ணலான்ட்டு பின்னாடி நின்றுக்கிறேன். இது சிக்னலுக்கு நிற்கலப்பா வண்டி, பெட்ரோலுக்கு நிற்குதுப்பா அப்படி வண்டி அப்படின்ட்டு அதுக்கு எது சொல்கிறாரு அந்த கூட்டத்தில் இருக்கிற. பெட்ரோலு நான் சிக்னலில் இருக்குதுன்னு நினச்சிருந்தேன், பார்த்தா சிக்னல் இல்லை போல், பெட்ரோல் பங்கு சைடில் இருந்துக்குது, அதில் வண்டி நின்றுக்குதுங்க. அது பின்னாடி நான் நின்றுக்கிறேன், சிக்னல் போட்டுக்கிறேன் நிற்குது போல் அப்படின்ட்டு. இதோ இங்கேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போதைக்கு, காலையில் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாமா, எல்லாரும் பாருங்கள். இது பாருங்கள், கேனில் போடுவாங்களா பெட்ரோல் பங்கே காலி. இது தெரியுதா, ரோப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. இதேமாரி பெருங்குடி அந்த வரும்போது ஒரு பெட்ரோல் பங்கு காலி. இந்தியன் ஆயில் தானே இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த பெட்ரோல் பங்க் காலி. நல்ல வேலை இட்டிட்டு வந்தான்னு நினச்சேன் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ சொல்ல முடியாது, இட்டிடும். நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கும் போது இட்டிடும். இப்போ இங்கேருந்து என்ன ஒரு ஆர்டர் போடணும், உங்கள் பக்கம் போட்டால் நல்லாயிருக்கும். ஓடணுமே. சரிங்க, இந்த ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன். இது எதுனாவது ஆர்டருன்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, 4வது ஆர்டருன்னு நினைக்கிறேன். அதாங்க குத்தாச்சு அந்த வீட்டில். இதோ இங்கே தான். அதுக்கடுத்தது தண்ணி காலி ஆயிடுச்சு. சாப்பாடு இன்றைக்கி கையிலே சாப்பிட்டேன், அர்ஜென்ட்டில். ஸ்பூனில் சாப்பிடுவேன் எப்பயுமே. ஸ்பூனில் சாப்பிடுவேன்னா எப்படின்னா, கையெல்லாம் அழுக்காகுதுல்ல, தண்ணி அது 1 லிட்ரு தான் எடுத்துன்னு வருவோமே, ஏற்கனவே வெயிட்டு, அதில் வேறு பாட்டில் அது வச்சுட்டா கடுப்புன்ட்டு 1 லிட்ரு தான் எடுத்துன்னு வருவேன். கையில் சாப்பிட்டதுனால கை கவுந்தில் தண்ணி எல்லாமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சரி அதுதான் இவர்கிட்ட தண்ணியை கேட்டோன்னே கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றிண்ணா. ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு, தண்ணின்றது நார்மல் தானேப்பா ஏன்பா. அதுக்கு இன்னொன்று, இந்த ஆர்டருக்கு 340 வந்துச்சு, அந்த அம்மா 350ன்னு அப்போ பே பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றின்ட்டேன். அதுக்கு இங்கேருந்து எதுனா ஒரு ஆர்டரு கிடைக்கும்ன்ட்டு இதுக்கிட்ட ராக்கி தேட்டர்கிட்ட போயின்னுக்கிறேன். போட்டர் ஆன் பண்ணியாச்சு, ஒரு ஆர்டர் அடிக்கிறேன். ரேப்பிடோ ஆனில் இருக்குது, எதுனா போட்டால் நல்லாயிருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 5:11 ஆயிடுச்சு. ரேப்பிடோவில் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க,
அந்த ஆர்டர் தான் எடுக்க போகிறேன். அரும்பாக்கத்து தான் போட்டாங்க. இங்கேருந்து எடுத்துக்கின்னு ஏதோ இண்டக்ஷன் ஸ்டவ்வும் கரண்ட் இது தான் சொன்னாங்க. அரும்பாக்கம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். கிட்ட தான் வந்துட்டேன் நான். அந்த மசூதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறேண்ணா. ஆமாம் ஆமாம் பார்த்துட்டேன். அது ஆப்போசிட். ஆமாம் பார்த்த மாதிரி. ஆமாம் அங்கே தான் இருக்கிறேன். அக்கா பேக் ஏதோ இருக்குதுன்னாருக்கா. பேக் எது அதான் பேக் ஏதோ இருக்குதுன்னாரு. அவ்வளோதானா? பேக் ஆல்ரெடி போட்டுக்கிறேன்ல. அதுவுமா? என்னக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டா. இதில் போட்டு விட்ருக்கா. பேக் வச்சுக்கலாங்க்கா. ஃபுல்லாக கடையை பிச்சு கொடுத்துருக்குக்கா. அவ்வளோதானா? இதுக்கு மேலே இல்லை. இதுக்கு மேட்டு கடையை தான் கொடுக்கணும். போ ஓகேல்ல. வேணாம் காப்பி சாப்பிட்டு போகிறேன் எனக்கு. சரிங்க, இது எடுத்துட்டேன். போகிறவல்ல இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அவங்க இருக்கிறதுக்கா விட்டா நிற்க வச்சா கடையே போட்டுருவாங்க போல் என் வண்டியில். ஒன்றும் இல்லை, சரி பார்த்துக்கலாம். நீ தாங்க காலையில் அந்த சமுத்திரக்கனி மீன் பார்த்தேன். இந்த கேஸை பார்த்தோன்னே அதுதான் ஞாபகம் வருது. அது மீன் போடுறேன் இருந்துச்சுன்னா. எனக்கு நான் தான் இந்த ஊரோட டாப்பில் இருக்கேன். மற்றவன்லாம் நம்மளுக்கு கீழே தான். யாரை பார்த்துன்னா கோல்டு வெள்ளியை பார்த்து சொல்கிற மாரி சரியான மீன். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அவ்வளோதாங்க, கரெக்டாக கோயம்பேடு பிரிட்ஜு வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:11 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 6:11. கரெக்டாக 6:17 கொடுப்பேன்னு போட்டுக்குது. நான் இதை கொடுத்துட்டேன்னா இன்றைக்கி முடிச்சுக்கலாம்ப்பா. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், மறக்காமல் பாரிஸ்குள்ளேயே பார்சல் எடுத்து ஓட்டி போடலான்ட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக பாரிஸ்குள்ளே இந்த 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு சின்ன ஆர்டரு ரேப்பிடோலையே. போட்டர் வேலைக்கு ஆகாது. போட்டர் திடீர்னு வெளிலலாம் போட்டுருவாங்க. போட்டரும் போடுவாங்க சில இதெல்லாம். ஆனால் அதை பார்த்து எடுக்க முடியாது. ஆனால் ரேப்பிடோ அப்படி கிடையாது. கரெக்டாக போட்டுன்னு இருப்பானுங்க. எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வர விழுந்துன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா? மறக்காமல் பார்த்துன்னு இருக்கிறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அதுதான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஆமாம், அது சில இதுலலாம் லிஃப்ட்டு அந்தமாரி உள்ளெல்லாம் போனால் ஸ்கேனர் காட்டாது சுத்தம். தேங்க்யூ ப்ரோ. 170 160 170 ஓகே தான். சரிங்க, போட்டு அவ்வளோங்க, கிளம்ப வேண்டிதான். ரேப்பிடோவில் மட்டுமே நீங்கள் 1000 ரூபா ஓட்டிக்கிறேங்க. இங்கேருந்து வீடு எத்தனை கிலோமீட்டர் போயிடலாம். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளேருந்து சந்து போகிறதுக்கு எந்த சைடு போனால் கரெக்டுன்ட்டு பார்த்துன்னு போயிட்டு கொஞ்சம் வீடுக்கிட்ட போயிட்டு இது பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம் இன்றைக்கி. ஏன்னா ஒன்று தான் சொல்ல முடியும். ரேப்பிடோ போட்டர் ஃபஸ்ட் ஆர்ட்ரு. போட்டர் ஃபஸ்ட் ஆர்ட்ரு கிடையாது, இருந்தாலும் சொல்லிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டாக 2வது ஆர்ட்ரு. இது
ஃபோட்டோவில் எடுத்தது தான் ஒன்றே தான் எடுத்துக்கிறோம். 151 அதுக்கு 151க்கு அந்த அக்கா வந்து 118 வெறும் 18 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது ஏன்னா அது டிப்ஸு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். 1000 ரூபா ஓட்டிக்கிறாங்க ரேப்பிடோவில். இந்த ஆர்ட்ரு எங்கன்னா ஜார்ஜ் டவுன்லேருந்து நீலாங்க. அதுக்கு எத்தனதுக்கு 11 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க அந்த அண்ணன். ஆமாம் 240 ரூபா போட்டார். ஏன்னா நான் சொன்ன கொசூர்லாம் நம்ப மாட்டாங்க, அதுக்கு தான். இது பூ எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் பாரிஸ்லேருந்து, அந்த பூ மார்க்கெட்லேருந்து அந்த இதுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன், மேடவாக்கத்துக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு 320 ரூபா போட்டாங்க. அதுக்கு அடுத்தது 340 இதுக்கு வந்து 350 ரூபா போட்டாங்க. லாஸ்ட் ஆர்டருக்கு வந்து 170 ரூபா, உங்களுக்கே தெரியும். 170 ரூபா போட்டாங்க. இதில் மைனஸ் 220 ரூபா பெட்ரோல். 820 ரூபா போட்டோம். ஆனால் எப்பயும் போல் 220 ரூபா கழிச்சிக்கலாம். இதில் மைனஸ் 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். 1020 ரூபா ஓட்டிக்கிறாங்க. டைம் 6:35க்கு வீட்டாண்ட வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியம் தான் ஓட்டினேன். நல்லா தலைவலியாக இருந்துச்சு. இன்றைக்கி அம்மா மட்டும் கூட வந்திருந்தாங்கன்னா முடிச்சிருக்க முடியாது. அம்மா வராதவ தான் இன்றைக்கி முடிக்க முடிஞ்சிச்சு. சரிங்க, ஒரு புது பிளாகில் பார்க்கலாம். சரிங்களா? இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.